வணக்கம். ஆர்பிகே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம இன்னைக்கு பிரான் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நாம முதல்ல அரிசியை வேக வச்சுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஷாஜீரா, பே லீஃப். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் தாளிக்க எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வீதம் 2 கப்புக்கு 3 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு குக்கருடைய மூடியை போட்டு மூடி ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 2 விசில் சத்தத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவி அடங்கிருச்சு. ஆவி ரிலீஸ் ஆன உடனே நாம சாப்பாடை வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். அப்பதான் சாதம் பொலபொலன்னு இருக்கும். வேற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. 5 தக்காளி, 2 வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கருவேப்பிலை, பே லீஃப், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு அரைச்சிக்கணும். கேசரி கலர் ஆப்ஷனல். 1/2 கிலோ பிரான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கு. மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய்த்தூள் எடுத்திருக்கு. பிரான்ல போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். ஆறு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கு. ஆயில் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்ச இறாலை போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இறாலுடைய ஃப்ளேவர் ஆயில்ல இறங்கிறதுக்காகத்தான் நாம அப்படி செய்கிறோம். ஸ்டவ் மீடியம்ல இருக்கு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம இந்த இறாலெல்லாம் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் வதக்கும்போது வெளிப்பட்ட தண்ணி அதில் இருக்கு. நாம அதிலேயே தாளிக்கிற பொருட்களை சேர்த்து தாளிச்சுக்கணும். அப்பத்தான் பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸ்டவ் சிம்மில் இருக்கு. இப்போ நாம நீலவாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினால பாதியை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ் சிம்மிலே இருக்கு. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, உப்பு
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுறலாம். தக்காளி மசிகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கு. தக்காளி மசிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம ஏற்கனவே 1 நிமிடம் வதக்கி வச்சிருந்த இறாலை எல்லாம் இதில் போட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். இறால் வேகணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். நாம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருந்த சாதத்தை இந்த கலவைக்கு மேல பரவலா போட்டுக்கலாம். இந்த பிரியாணியை நாம 15 நிமிஷத்துக்கு தம்ல போட போறோம். அந்த நேரத்துல மசாலாவோட கலந்து இருக்கிற இறால் நல்லா வெந்துடும். மீதமுள்ள கொத்தமல்லி புதினாவை பரவலா தூவிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில கேசரி கலரை கலந்து வச்சிருக்கேன். இதை இப்ப நான் பரவலா விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால பிரியாணி பளபளப்பா இருக்கும். அலுமினியம் ஃபாயில மேலே வச்சிடலாம். பேனோட மூடியை இப்போ கரெக்டாக பொருத்தி வச்சுட்டு சுற்றி இருக்கிற அலுமினியம் ஃபாயிலை ஃபோல்டு பண்ணிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு 20 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் இந்த மூடியை திறக்கிறேன். மசாலா பாத்திரத்தோட அடியில் இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு கீழே இருந்து மேல் பக்கமாக பிரட்டி விடணும். பிரான் தம் பிரியாணி ரெடி. செய்து பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.